بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்ததற்கு பின்பாக மக்கள் எல்லாம், சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு முன்பாக ஒன்று கூட்டுறாங்க. அந்த இடத்துல ஆயிஷா நாயகி வீட்டில் தான் மரணிக்கிறாங்க. ஆயிஷா நாயகியுடன் இருக்கும்பொழுது தான் மரணிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள்லாம் ஒன்று கூட்டுறாங்க, சஹாபாக்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சில சஹாபாக்களால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை என்னென்னலாம் தாங்க முடியலை என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க என்பதை நம்ப முடியாத அளவிற்கு அப்போ உள்ள சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருக்கிறாங்க. உமர் அவர்கள் எழுந்திருக்கிறாங்க. எழுந்து சொல்கிறாங்க, வல்லாஹி மாமாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று சொல்கிறாங்க. ஆயிஷா நாயகி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்கும் பொழுது மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சொல்லி காட்டுறாங்க, வல்லாஹி மாக்கான யகவு ஃபி நஃப்ஸி இல்லா தாக்க, நான் என்னுடைய உள்ளத்தில் தோணுது ரசூலுல்லாஹ் மரணிக்கவே இல்லை என்பது என்னுடைய உள்ளத்தில் தோணுது அப்படின்னு உமர் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறாங்க, இன்னும் குறிப்பிட்டு காட்டுறாங்க, வல யபஅஸன்னஹு அல்லாஹு, அல்லாஹ் நபி அவர்களை உயிரோடு நிச்சயமாக எழுப்புவான். இன்னும் சொல்லி காட்டுறாங்க, பல எக்கத்தை அன்ன ஐதிய ரிஜாலின் அவ் அர்ஜுலஹிம், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவர்கள் உங்களுடைய என்ன பண்ணுவாங்க, கைகளை வெட்டுவாங்க, கால்களை துண்டிப்பார்கள் என்று சொல்கிறாங்க. இப்படி சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு சந்தையிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் வர்றாங்க, மக்கள்லாம் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட போகிறாங்க, போர்வையை விளக்குறாங்க. கப்பலஹு, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முத்தமிடுறாங்க. முத்தமிட்ட உடனே சொல்கிறாங்க, திப்த ஹையன் ஓ மையித்தன், நீங்கள் உயிரோடு இருக்கும்போதும் நறுமணம் கமழ்ந்தீங்க, நீங்கள் இறந்ததற்கு பின்பாகவும் நறுமணம் கமழ்கிறீர்கள் என்று சொல்லிட்டு சொல்கிறாங்க, வல்லதி நஃப்ஸி பி யதி, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, லா யுதீகல்லாஹு மையத்தைனி அபதன், அல்லாஹ் எப்பொழுதுமே ஒருபோதும் உங்களை 2 மரணத்தை சுவைக்க செய்ய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று அபூபக்கர் அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே இப்போ அந்த இடத்துலேருந்து வெளியே வர்றாங்க. ரசூலுல்லாவை பார்த்து விட்டு அபூபக்கர் அவங்க வெளியில் வர்றாங்க. வரும்போது சொல்கிறாங்க, யா ஐயுகல் ஹாலிஃபு அலா ரிஸ்லிக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறக்கவில்லை என்று சத்தியம் செய்யக்கூடியவர்களே, கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொன்னோடனே, ஃபலம்மா கல்லம அபூபக்கர் அவங்க பேச ஆரம்பித்த உடனே, ஜலச உமர் என்ன பண்ணாங்க, அவ்வளோ நேரமாக ஆக்ரோஷமாக மக்கள் மத்தியில் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பேச ஆரம்பித்தோடனே உட்கார்ந்துடுறாங்க. இப்படி உட்கார்ந்த உடனே இப்போது அபூபக்கர் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த மக்கள் மறந்து செயல்படக்கூடிய நிலையில் தெளிவாக திடகாத்திரமாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க. அலா அறிந்து கொள்ளுங்கள், மன்கான யாபுத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவர்களை யார் வணங்குவர்களாக ஆயிருந்தீர்களோ, இன்ன முஹம்மதன் கது மாத்த, முகம்மது அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கான யாபுதல்லாக, யார் அல்லாஹை வணங்குவோராக இருந்தீங்களோ, இன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், அல்லாஹ் மரணிக்காத நித்திய ஜீவியாக இருக்கிறான் என்று சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னும் வசனங்களை சொல்கிறாங்க, இன்னக்க மையித்துன், அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கிற வசனம், நீங்கள் மரணிக்கக்கூடியவர், வ இன்னகும் மையித்தூன, அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள்
என்று இறக்கிய வசனத்தை சொல்லிட்டு அதற்கு பின்பாக 3வது அத்தியாயத்தில் குறிப்பிடக்கூடிய இன்னொரு வசனத்தை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் இறக்கியதை இந்த மக்களுடைய இந்த மாற்றத்துக்கு பின்பாக அபூபக்கர் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் ஹலத் மின் கபிலிஹி அர் ருசுல் சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு முன்பாக பல தூதர்கள் சென்றுவிட்ட நிலையில் இந்த முகம்மது இருக்கார்ல, இவர் தூதர் தவிர யாரும் இல்லை, இவருக்கு முன்னாடி பல தூதர்கள் சென்று விட்டாங்க என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக குறிப்பிட்டு காட்டுறாங்க, அஃப இன் மாத்த அவ் குத்தில, அவர் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணிச்சிட்டாலோ, இன் கலப்தும் அலா ஆக்கா பிக்கும், நீங்கள் வந்த வழியிலேயே உங்களுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நீங்கள் அப்படியே திரும்பி போயிடுவீங்களா என்று கேட்டுவிட்டு அதற்கு பின்பாக அல்லாஹ்வுடைய வசனத்தை இன்னும் சொல்கிறாங்க, ஒமன் என் கழிவு அலா அகிபைஹி, யார் தன்னுடைய பாதத்திற்கு அந்த தன்னுடைய 2 பாதத்திற்கு வழியாக வந்த வழியே யார் திரும்ப செல்கிறாரோ, ஃபலன் எதுர்ரல்லாஹ ஷையன், அவர் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தலை. ஒரு ஆள் இப்படி போகிறாங்க, மார்க்கத்தை விட்டு போகிறாங்க, முர்த்தத்தாகி போகிறாங்க, மதம் மாறி போகிறாங்கன்னா அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது என்ற வசனத்தை குறிப்பிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டுறாங்க, வ யஸ்ஜல்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு கூலி வழங்கக்கூடியவன் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து வசனத்தை எடுத்துரைக்கிறாங்க. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் அவங்க துக்கத்தால் தொண்டை அடைத்து அழக்கூடிய நிலை, எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்படி அழுது கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு விதமான விஷயங்கள் அங்கே நடைபெறுது. அப்போ இதற்கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாவை மரணிச்சிட்டாங்க, இப்போ குளிப்பாட்ட போகிறாங்க. இப்போ மக்கள் மத்தியில் குழப்பம், ஆடையோடு குளிப்பாட்டுவதா அல்லது எல்லா மக்களுக்கும் செய்வதைப் போல ஆடையை கழற்றி விட்டு குளிப்பாட்டுவதான்னு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூலுல்லாவிற்கு ஆடை மேலே வைத்து குளிப்பாட்டி அதன் மேலே என்ன பண்ணுறாங்க, கஃனிடுறாங்க. யமன் நாட்டிலிருந்து உள்ள யமன் தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட வெண்ணிற பருத்தியாலான 3 ஆடைகளை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முக்காடிடாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் தலைப்பாக இடாமல் இன்னும் சட்டை எதுவுமே அதில் கஃனில் போடாமல் ரசூலுல்லாவுக்கு கஃனிடுறாங்க. அதற்கு பின்பாக ஜனாசா தொழுகை பொறுத்தளவுக்கு ரசூலுல்லாஹ் எல்லா மக்களுக்கும் பாவ மன்னிப்பு கேட்டு யாரெல்லாம் முஸ்லீமாக மரணித்தாங்களோ, யார் கடன் இல்லாமல் மரணித்தார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ் முன் வந்து அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்ற அடிப்படையில் பாவ மன்னிப்பிற்காக பிரார்த்தனை செய்வதற்காக தொழுகை வைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இப்போ ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அப்படியே ஒன்று கூடுறாங்க. இமாமத்துக்கு யாரும் கிடையாது, எல்லா மக்களும் நிற்கிறாங்க. எல்லா மக்களும் ரசூலுல்லாஹ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாசா தொழுகை தொழுகிறாங்க. இமாம் கிடையாது, தொழுகிறாங்க, போகிறாங்க, மறுபடியும் மக்கள் வர்றாங்க. இப்படி ஜனாசா தொழுகை என்ன பண்ணுறாங்க, இமாமத் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் தொழுகிறாங்க. தொழுதுவிட்டதற்கு பின்பாக அந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீட்டிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. ஆயிஷா நாயகி வீட்டிலேயே ரசூலுல்லாவை அடக்கம் செய்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் ரசூலுல்லாவுடைய சொத்து மதிப்பு என்பது எந்த அளவுக்கு இருந்துச்சு என்பதை பற்றி குறிப்பிடும் பொழுது, மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மௌத்திஹி, ரசூலுல்லாவுடைய மரணத்தின் போது அவர்கள் வந்து எந்த ஒரு சொத்தை விடலை. எப்படிப்பட்ட சொத்துனா, திர்ஹமன் வலா தீனாரன் வலா அப்தன் வ அமத்தன் வலா ஷையன், ரசூலுல்லாஹ் கிட்ட திர்ஹமோ தீனாரோ இல்லை ஆணடிமையோ பெண்ணடிமையோ எந்த ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லா பைலத்தகு அல் பைதா, ரசூலுல்லாஹ் கிட்ட அவங்ககிட்ட ஒரு கோவேரி கழுதை, வெண்ணிறமான வெள்ளையான ஒரு கோவேரி கழுதை இருந்துச்சு. ஓ சிலாககு, இன்னும் ரசூலுல்லாஹ் கிட்ட ஆயுதம் இருந்தது. ஓ அர்லன் ஜவாலஹா சதகத்துன், இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சதக்காவாக தனக்கு இருந்த ஒரு நிலத்தை சதக்காவாக வைத்திருந்த ஒரு நிலம் இருந்தது. இதை தவிர ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன கிடையாது, எந்த ஒரு சொத்துமே கிடையாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, குறிப்பிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சொத்து என்பது ஒரு கோவேரி கழுதை, ஆயுதம், இது போன்று சதக்காவாக ரசூலுல்லாஹ் கொடுத்த நிலம், இது மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கிட்ட சொத்தாக இருந்தது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தின் போது பல குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எந்த காரணத்தை கொண்டும் இந்த மார்க்கம் எப்படி முழுமையடைந்ததோ,
எப்படி இந்த மார்க்கம் சரியான முறையில் இந்த மார்க்கத்தின் வாயிலாக மக்கள் செயல்பட்டார்களோ அதே போலவே ரசூல்லா மரணத்திற்கு பின்பாகவும் செயல்படுவதற்கு முக்கிய காரணமாகவும் அவர்கள் தடமுறலாமல் வந்த மார்க்கத்தின் பக்கமே செல்லாமல் எதிலிருந்து வந்தார்களோ அதன் பக்கமே செல்லாமல் அவர்கள் சரியான முறையில் சரியான மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் செயல்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இந்த குர்ஆன். அதான் ரசூல்லா வசியத் செய்து நீங்கள் குர்ஆன் என்ன ஒன்றுங்க பற்றி பிடித்துக்கோங்கன்னு வசியத் செய்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட குர்ஆன் மூலியமாக நாம் என்ன முடியும், நாம் நம்முடைய மார்க்கத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிக்காட்ட அடிப்படையில் சரியான முறையில் பின்பற்ற முடியும். இன்றைக்கி ஏனைய மக்களை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மற்ற தலைவர்களுக்காக கொள்கையில் ஏற்பட்ட அவர்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக சில விசாரணைகளுக்காக பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்காக என்ன பண்ணுறாங்க, மார்க்கத்தை விட்டு கொள்கையை விட்டு கோட்பாடை விட்டு தனக்கென்று ஒரு கொள்கையை கோட்பாடை உண்டாக்கி அதன் மூலியமாக செயல்படக்கூடியவங்களாகவும் மக்களை அதற்காக அழைக்கக்கூடியவர்களாகவும் பல்வேறு விதமான மக்கள் சென்று கொண்டிருக்கிறாங்க. இப்படி செல்லக்கூடிய ஒரு நிலையில் நமக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் என்னுடைய இறைவன் எனக்கு போதித்தது எது, என்னுடைய தூதர் வழிகாட்டியது எது என்பதை போன்ற விஷயங்களை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டோமேயானால் எந்த காரணத்தை கொண்டும் நாம் தடம் புரள மாட்டோம், சத்திய நெறியில் சரியான முறையில் இருப்போம். இப்போ அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அல்பிருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.